ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பெஸ்ட் பேட் ஜோன். இந்த வீடியோவில் நம்ம இப்போ கொஞ்சம் புறாக்களையும் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், நம்மளுடைய பிரதர்னு சொல்லலாம், ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அந்த டவுட்டை பற்றின விளக்கமும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு சில பேசிக்கான விஷயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ முழுமையாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பிரதர் ஒருத்தங்க, அதாவது அவங்க வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க, ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு லாஸ்ட் வீக் போல் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து அந்த புறாக்கள் வளர்க்குறது ரொம்பவே பிடிக்கும். எனக்கு புறாக்கள் ரொம்ப ஆசை எனக்கு. அதுவும் இல்லாமல் இந்த ட்ரிப்ளர் நம்ம ஹைஃப்ளையர் ப்ரைட்ஸ் வந்து ரொம்ப க்ரேஸு. அந்த புறாக்கள் அதிக நேரம் பறக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அண்ணன்மார் வீட்டிலலாம் போய் பார்க்குறேன். எங்கள் வீட்டில் வந்து வளர்க்க விட மாட்டேங்கிறாங்க. அதாவது நான் என்ன செய்யலாம், இந்த புறாக்களை பற்றி எனக்கு படிக்கணும், அந்த புறாக்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பொதுவாக இந்த புறாக்கள் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது வந்து உடனே முடியக்கூடிய தொடர் கிடையாது. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா நீண்ட தூரம் பயணிக்க வேண்டிய ஒரு பாதை அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம அதுக்குள்ளே வந்து போனோம் அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ஃபினான்சியலாகவும் சரி, ஓரளவுக்கு நம்ம அந்த சொசைட்டிலையும் சரி, ஓரளவுக்கு நம்ம ஒரு ஜாப்லையும் இருந்து ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் சர்வே ஆகிற ரேஷியோவில் இருந்தால் மட்டும்தான் அந்த புறாக்களுக்குள்ளே நம்ம போகணும். ஏன்னா இது என்னுடைய வாழ்க்கையில் நான் அடிபட்டு கற்றுக்கிட்ட ஒரு பாடம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ தானே கஷ்டப்பட்டு தான் அந்த புறாக்களில் வந்து இருந்திருக்கேன், சர்வே பண்ணிகிட்டு இருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா எப்போது புறாக்களெலாம் விட வேண்டிய சுச்சுவேஷன்லாம் நிறைய வந்துச்சு. அப்படி மெயின்டைன் பண்ணி அப்படி நான் கொண்டு போயிட்டுருக்கேன் சொல்லலாம். அப்போ இந்த பிரதர்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம் அப்படி தான், நீங்கள் நல்லா படிங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி இந்த காசைகளெல்லாம் ஓரளவுக்கு ஒரு சைடு வச்சுட்டு நல்லபடியாக படித்து ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் சேர்த்து வச்சு இந்த புறாக்களை வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து வளர்த்துக்குங்க, நாட்கள் இருக்குது அப்படி சொன்னேன். எதனால் அப்படி சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது சரி, நான் போய் வந்து இந்த புறா பாதைக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிட்டு சொல்லலாம். ஒரு நாள் நாங்கள் விளையாடிட்டு இருக்கும்போது, வீட்டு வாசல் விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு நியர்லி ஒரு 4th 5th அந்த டைம் இருக்கும். அப்போது ஒரு அண்ணன் வந்து எதாச்சும் எங்கள் வீட்டு ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் ஒரு புறா இருந்துச்சு, பிடிச்சி கொண்டு இங்கே ரெக்கி கட் பண்ணி போட்டாங்க. அப்போ அதிலேருந்து நமக்கு அந்த புறா கிரேஸ் வந்தது தான். அதுக்கப்புறம் அப்படி ஒவ்வொரு இடமா போய் பார்க்குறது, வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி இந்த புறாக்குள்ளே நம்ம ட்ராவல் என்ட்ரு ஆகிட்டுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்தோன்னா நிறைய விதமான அசிங்கங்கள் பட்டிருக்கோம். இந்த புறா வளர்த்துட்ருக்கான், என்ன இந்த புறா வளர்க்குறது மூலமாக உருப்படாமல் போவான், இந்த புறாக்கள் வந்து வாழ்க்கையை அடிச்சிடும், இந்த புறாக்களை நீ வந்து முன்னேறவே மாட்டேன் அப்படி சொல்லி நிறைய பிரச்சனைகள், நிறைய சந்தைகள் எல்லாமே வந்துட்டு தான் இருந்துச்சு. அப்போ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஓவர் கம் பண்ணி இப்போ தான் வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த புறாக்களில் ஒரு இதாக வந்து உருவாகிருக்கோம் அப்படி சொல்லலாம். இந்த புறாக்களுக்குள்ளே நான் பயணித்த பாதைகள் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப பெருசு. நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன், நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கேன், நிறைய புறாக்களை பார்த்துருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கேதர் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஓரளவுக்கு கேதர் பண்ணியிருக்கேன். இன்னும் நான் படிக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நூற்றுக்கணக்கான விஷயங்கள் இருக்குது. இந்த புறாக்களில் இவ்வளோதான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு புல் ஸ்டாப் வைக்க முடியாது. அதுக்கு வந்து நம்ம கம்மா தான் போட முடியுமே தவிர நம்ம புள்ளி வச்சு முடிக்கக்கூடிய ஒரு டாபிக் கிடையாது. இந்த புறாக்களுடைய டாபிக் வந்து அது போயிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் புது புது அனுபவங்கள், புது புது விஷயங்கள் அப்படி சொல்லிட்டு நிறைய போயிட்டுருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம டைம் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். புதுசாக நம்ம இதுக்குள்ளே இறங்கும்போது இந்த க்ரேஸ் வந்து நம்மளை விட அது எப்போவுமே அதை பார்த்துட்டு இருக்கணும், அது கூட டே இருக்கணும், அது கூட பறத்தணும், அந்த புறாக்கள் பறக்கிறத பார்க்கணும். அதுக்கு நோய்கள் நிறைய வரும், அந்த நோய்களுக்கு மெடிசின் பார்க்குறது, அதுக்கு ஃபீட் கொடுக்குறது, சிக்ஸை வந்து ஹெல்த்தியாக எடுக்கிறது சொல்லிட்டு அது ரூட்டீனாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் வந்து நமக்கு அடிஷன் மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு கட்டத்தில் வந்து இது இப்படி இருக்கணும், இப்படி மெயின்டைன் பண்ணால் தான் நம்ம சமாளிக்க முடியுன்றது அந்த பக்குவமே நமக்கு வரும். அதனால் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்கூல் படிக்கிற போதெல்லாம் வளர்க்குறீங்க அப்படின்னா ஆசைக்கு ஒரு ஜோடி 2 ஜோடி அப்படி வச்சுட்டு ரொம்ப டீப்பாக போகாமல் ஒரு ஸ்டெடியான பிறகு நீங்கள் வந்து இந்த புறாக்களுக்குள்ளே போனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நானும் ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்தோன்னா நிறைய புறாக்களை வந்து அதிகமான விலையிலலாம் கொடுத்த புறாக்கள் வாங்கியிருக்கேன். நான் ஒரு பேர்டெல்லாம் நியர்லி வந்து பார்த்திங்கன்னா 35, 45, 50, 60 அந்த மாதிரிலாம் நான் வாங்கியிருக்கேன். ஏகப்பட்ட அமௌண்ட் அந்த புறாக்கள்லாம் வந்து நான் இழந்திருக்கேன். அது மூலமாக நான் நிறைய பாடங்களையுமே வந்து படிச்சிருக்கேன். இப்படி நான் புறாக்கள் வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து ஒவ்வொரு நம்ம போய் பார்த்து வாங்கும்போதெல்லாம் எனக்கு யாருமே நல்ல புறாக்கள் யாருமே கொடுத்தது கிடையாது. ஒரு ஹைஃப்ளை புறாக்கள் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அந்த புறாக்கள் என்னென்ன தன்மைகள் இருக்குது, அந்த புறாக்களுடைய குவாலிட்டி எப்படி பார்க்கணும், அந்த புறாக்கள் எப்படி ஓரளவு கணிச்சு எடுக்கலாம் அப்படின்றது எனக்கு தெரியாது. இப்போ ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்தோன்னா சும்மாவே புறாக்களை பார்க்குறது, எடுக்கிறது, சும்மா எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் போடுவோம். அந்த புறா ஒன்று மிஸ் ஆகிரும், இல்லை இறந்து போகும், இல்லைனா நம்ம சிக்ஸ் எடுத்து பார்ப்போம், புறா பறக்காது, இல்லைனா புறாக்கள் பக்கத்து வீட்டில் போய் இறங்கும், புறாக்கள் அங்கே நைட்டு மிஸ் ஆகும்.
அப்படியே தான் ஃபுல்லாமே வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு தவிர எனக்கு வந்து அதில் வந்து ஒரு நல்ல புறாக்கள் எதுவும் கிடைக்கவே இல்லை ஸ்டார்டிங்கில். அப்போ நானுமே வந்து பார்த்தோன்னா நிறைய கூடுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன், நிறைய ஊருக்கு போயிருக்கேன். இப்போ நான் இருக்கிறது வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக். நான் இங்கேருந்து கோயம்புத்தூர் போயிருக்கேன், திருச்சி போயிருக்கேன், ஈரோடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆந்திரா வரைக்கும் நான் போய் புறாக்கள் எடுத்துருக்கேன். அப்படி அவ்வளோக்கு இருக்குது நமக்கு. ஏகப்பட்ட சாம்பியன்ஸு, ஏகப்பட்ட ஃபேன்சி ஸ்வீட்டுக்கெலாம் போய் எடுத்த வர கூட எனக்கு சாட்டிஸ்ஃபைட், அதாவது எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு புறாக்கள் வந்து செட் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். இப்படி நான் போயிட்டுருக்கும்போது எனக்கு கோயம்புத்தூரில் இருந்து ஒரு பாயோடைய லிங்க் கிடச்சிச்சு. அப்போ அவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க, ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னது. இதெல்லாம் வருஷங்கள் இருக்கும், எப்படி பார்த்தாலும் 10-15 வருஷம், 10-12-13 வருஷம் மேலேயே இருக்கும். அப்போ அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, நீ ₹1 கோடி கொடுத்தாலும் நல்ல பொருள் வந்து இப்போ உள்ள மார்க்கெட்டில் கிடைக்காது. நீ வந்து பார்த்தோன்னா நேர்மையாக உண்மையாக ஒரு நல்ல ஃபேன்சியர் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்து அவங்களாம் உனக்கு வந்து ஒரு கட்டத்தில் தருவாங்க. அந்த மாதிரி புறாக்களை வச்சு தான் நீ படிக்கவும் முடியும், இல்லைனா நீ ஒரு காலமும் புறாக்களை பற்றி தெரிஞ்சுக்கவும் மாட்டேன், நல்ல புறாக்களை வந்து சேகரிக்கவும் மாட்டேன்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே இருந்துச்சு. அப்போது அவங்கள்ட்ட கொஞ்சம் நல்ல புறாக்கள் வச்சுருந்தாங்க. அப்போ அப்படி கொஞ்ச நாள் அவங்கள்ட்ட பேசி இருக்கும்போது, ரொம்ப நீ வந்து இதில் ஈடுபாடோடு இருக்க, நீ இந்த புறாக்களில் வந்து ஏதாச்சும் ஒன்று படிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த புறாக்களுடைய கண்ணுனா என்ன, ஒரு புறாவோடைய ரெக்கை எப்படி இருக்கணும், அந்த புறாக்களுடைய ஸ்டான்ஸ் எப்படி இருக்கணும், புறாக்கள் வந்து தரையில் விட்டு பார்க்கும்போது இப்படி இருந்தாலே ஓரளவுக்கு நம்ம கணிப்பு வந்து ஒரு 50% ஒரு நல்லாயிருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு புறா நம்ம எடுத்தோன்னா நம்மளுடைய கணிப்பு ரேஷியோ வந்து ஒரு 40% இருக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற 60% நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் சொல்ல முடியுமே தவிர, சும்மா பார்த்துட்டு ஓகே புறாக்களோடைய குவாலிட்டி நல்லாயிருக்கு, விங் பேட்டர்ன் நல்லாயிருக்கு, அந்த வைப்ரேஷன் நல்லாயிருக்கு, ஐ டெம்பு நல்லாயிருக்கு, ஓகே ஐயோடைய அந்த டில்ட்னஸ் சூப்பராக இருக்குது, பாடி ஸ்டான்ஸ் நல்லாயிருக்கு, புறாக்களுடைய அந்த கையில் பிடிச்சி பார்க்கும்போது அந்த ஸ்ட்ரென்த் அழகாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாமே தவிர, அதை பறத்தி பார்த்தா மட்டும் தான் நம்மளால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ஃபிடண்ட்டாக வந்து அந்த புறாக்களுடைய லைனேஜை பற்றியும் அதோடைய ஜெனட்டிக்கோடைய கேப்பை பற்றியும் அந்த புறாக்களுடைய எல்லா தன்மைகளையுமே நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்றத வந்து நான் போக தான் கற்றுக்கிட்டேன். ப்ளஸ் வந்து அதை கற்றுக்கிறதுக்கு எனக்கு பல வருஷம் ஆச்சு. ஸோ நான் நேற்றுக்கு புறாக்களை வாங்கி இன்றைக்கி நான் 2 புறாக்களை வச்சுட்டு 4 வீடியோ போடுறது கிடையாது. அது பல வருஷம் ட்ராவல், அவ்வளோ அசிங்கங்கள் பட்டிருக்கேன். அதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா அவ்வளோ அடியும் வாங்கியிருக்கேன். ஏகப்பட்ட புறாக்கள் இறந்தும் போயிருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து எப்படி புறாக்களுக்கு மெடிசின் கொடுக்கணும்னு நிறைய பேர்கிட்ட கேட்பேன். சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி நானாக படித்து நானாக கண்டுபிடிச்சி நானே ஒவ்வொரு புறாக்களுக்கும் சும்மா போய் மெடிக்கலில் போய் அது இதுன்னு வாங்கி வெட்டினரி டாக்டர்கிட்ட போய் கேட்குறது, அப்படி ஒவ்வொருத்தவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படி சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நானே வந்து படித்தது தான். அப்போ அவங்க வந்து சொல்லி கொடுத்துட்டு அவங்க எனக்கு 2 பட்டா வந்து கொடுத்துட்டாங்க. அந்த 2 புறாக்களை வச்சு நான் வந்து பார்த்தேன் எப்படி இருக்குது. அந்த 2 புறாக்கள் நான் பறத்தும் போது எனக்கு காலையில் வந்து நார்மலாகவே எப்படி சொல்ல, ஒரு 9 மணிக்கு நான் புறாக்கள் எக்ஸாம்பிளுக்கு விடுறேன்னா மத்தியானம் 2, 3, 4 மணி வரைக்கும் பறக்காதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஹையஸ்ட்டு டைமிங்கு. இவ்வளோ நல்லா அழகாக பறக்குதுன்னு. அப்போ அந்த புறாக்கள் பறக்கிறத பார்க்கறது வீட்டு பக்கத்தில் உள்ளவங்கலாம் கேட்பாங்க, எங்கெவ்வளோ புறா அழகாக பறக்குது, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அந்த புறாக்களை வந்து என்ன செஞ்சேன் அப்படின்னா வெட்டி வச்சுட்டு அந்த புறாக்களுடைய தன்மைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நோட்ஸில் எழுதுவேன். அதாவது இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு புறாக்கள் என்கிட்ட இருக்குது, நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு, அந்த புறாக்கள் வந்து நைட்டு பறந்துருக்கு, இல்லை பகலில் அந்த புறாக்கள் பறந்துருக்கு, ரொம்ப லாங்காகவே பறந்துருக்கு, வீட்டு பக்கத்தில் பறந்துருக்கலாம், இல்லை ஹைட் ஏறி பறந்துருக்கு அப்படின்னா அந்த புறாக்களுடைய கண் எப்படி இருக்குது, அந்த புறாக்களுடைய ஸ்டான்ஸ் எப்படி இருக்குது, அந்த புறாக்களுடைய ரெக்கை எப்படி இருக்குது, செகண்டரி எவ்வளோ லென்த்தாக இருக்குது, ப்ரைமரி எப்படி இருக்குது, ப்ரைமரியோட இது வந்து நல்லா ப்ராடாக இருக்கா, இல்லைனா வந்து லீனாக இருக்கா, எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டுலாம் அனலைஸ் பண்ணுவேன். அப்படி உட்காந்து நிறைய விஷயங்கள் எழுதி பார்க்குறது, அந்த புறாக்களுடைய கண் கலர் எப்படி இருந்துச்சு எல்லாத்தையுமே உட்காந்து நோட் பண்ணி உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன். அப்படி அது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரத்தத்துலேயே ஊறி போனது மாதிரி அந்த புறாக்களை வந்து ஓரளவுக்கு பார்த்த உடனே கொஞ்சம் ஐடியா கிடைக்கிற மாதிரி தொடங்குச்சு. இது பல வருஷம் ட்ராவல் தான். ஏகப்பட்ட புறாக்கள் அந்த டைமில் உட்காந்து பறத்தி நிறைய பயிர் அடி வைக்கிறது, அந்த பயிர் அடித்து சில புறாக்கள் நம்மக்கிட்ட திருப்பி வர்றது, அதை காப்பாற்றுறது, அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நிறைய புறாக்கள் பட்டம் எடுத்து கொடுக்குறது, அவங்கள பறத்து சொல்கிறது. எனக்கு ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. அந்த 5 ஃப்ரெண்ட்ஸுமே ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிறாங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறாங்க. இப்போவுமே அவங்கள்ட்ட இந்த நல்ல ஜோடிகள் வந்து புறாக்கள் எடுத்து பறத்தி பார்க்க கொடுக்குறது, அது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். அது அப்படியே போய்ட்டுருக்கு. அப்படி ட்ராவல் பண்ணி வந்தது தான். அதுக்கு அடுத்தது இப்போது அந்த பாய் வந்து கொஞ்சம் சுச்சுவேஷன் காரணமாக புறாக்கள் எல்லாத்தையுமே மேக்ஸிமம் ஒதுக்குற சுச்சுவேஷனில் ஆகிட்டு அப்படியே நாளடைவில் வந்து இந்த புறாக்கள் நம்ம அது கூட பாண்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த கான்டாக்ட் அப்படியே வந்துட்டுருக்கும். எப்போ நம்ம வந்து அதாவது கொஞ்சம் நம்மளுடைய பிஸி ஷெடியூல் நம்ம ஒர்க்குள்ளே போகிறோம், நம்ம ஏதாச்சும் ஒன்றுக்குள்ளே இருக்கோம் அப்படின்னா அந்த கான்டாக்ட் அப்படியே கொஞ்சமாக கட் ஆயிரும். ஃபஸ்ட்டு வந்து ஹாய் பாய்ன்னு சொல்கிறது டக்குன்னு வந்து ஒரு பிரேக் ஆயிரும். அப்படி வந்து அவங்க சிச்சுவேஷன் மூலமாக வந்து அவங்களே சொன்னாங்க, தப்பாக எடுத்துக்காத, இதுக்கு மேலே நம்ம என்றைக்காச்சும் ஒரு நாள் பார்ப்போம் அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்படி அவங்களுடைய இதுவே மிஸ் ஆகிடுச்சு. இப்போ அவங்கள்ட்ட புறாவும் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம லோக்கல்லே வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தது. அதுக்கப்புறம் தான் நம்ம அண்ணன்
நரேசன் சொல்லுவாங்க, நிக்கின்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய கான்டாக்ட்டு, அவங்கக்கிட்ட இருந்து புறாக்கள். அப்படி தான் நான் வந்து புறாக்களை வந்து நிறைய படித்தது, நிறைய பார்த்தது, ஏகப்பட்ட விஷயங்கள் பிடிச்சது. ஆக்சுவலாக எனக்கு வந்து காசின் லைன் சொல்கிற ஒரு லைனை வந்து உருவாக்கணுன்றது ஆசை. நமக்கு புறாக்கள் வந்து காசின் பொங்கு அதிகமாக இருக்கிற புறாக்களையும் காசின் மிஸ்ஸு காசினும் நம்ம ஜீனி மிக்ஸுமே போட்டு உடச்சி எடுக்கணும் புறாக்கள். அந்த பேட்டர்னில் புறாக்கள் இருக்கணும். கொஞ்சம் கருங்கால், அதாவது கொஞ்சம் டார்க் லெக்காக இருக்கணும், பேய் நகரோட இருக்கணும். அந்த மாதிரி வந்து நிறைய ரிசர்ச் பண்ணுறது, அந்த புறாக்கள் எப்படி எப்படி அவுட் கிராஸ் கொடுக்குறது. அதாவது நான் வந்து யார்ட்டையுமே போய்ட்டு எனக்கு எப்படி ஜோடி கொடுக்கணும்னு சொல்லித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த புறாக்கள் பறக்குமா, அந்த புறாக்கள் பறக்காதா, அந்த புறாக்கள் எப்படி இருக்கணும் அப்போலாம் நான் வந்து கேட்டதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரேர் தான். போய் பார்ப்பேன் அவங்க எப்படி எப்படி புறாக்கள் வச்சுருக்காங்க, எந்தெந்த மாதிரி ஜோடிகள் செட் பண்ணியிருக்காங்க, அவங்க லேஃப்ட்டு வந்து எப்படி இருக்குது, அவங்க ப்ரீடிங் எவ்வளோ பெரிய கேஜ் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய ப்ரீடிங் பேரோடைய மெயில் என்ன கண்ணில் இருக்குது, ஃபீமேல் என்ன கண்ணில் இருக்குது, அதோடைய ரப்பை எப்படி இருக்குது, அதோடைய பேட்டர்ன் ஆஃப் அவங்க கம்பைன் பண்ணியிருக்க ஜோடியோடைய பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்குது, மெயில் எவ்வளோ பெருசாக இருக்குது, ஃபீமேல் எவ்வளோ சின்னதாக இருக்குது, இந்த ஃபீமேல் எவ்வளோ பெருசாக இருக்குது, மெயில் எவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்றதெல்லாம் பொறுமையாக உட்காந்து பார்ப்பேன். அப்படி ஒவ்வொரு இடமா பார்த்து நிறைய விஷயங்கள் நானே வந்து அனலைஸ் பண்ணேன். நான் நோட்ஸும் வச்சுருப்பேன். அப்போ நோட்ஸையும் வச்சு அதையும் கம்பேர் பண்ணி நமக்கே வந்து ஒரு ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் புள்ளிகள் போடுற அளவுக்கு விஷயங்கள் தெரிஞ்சிச்சு. அப்போ அந்த புள்ளிகளெல்லாம் போட்டு மாற்றி ஜோடி கொடுத்து பேர் பண்ணி எடுத்து நான் ஃபஸ்ட்டு நானும் என்னோடய ஃப்ரெண்டு டிட்டோவும் சொல்லிவிட்டு, எனக்கு சின்ன வயசு ஃப்ரெண்டு, அவங்களுக்கும் புறாக்கள் அதிகமான இன்ட்ரெஸ்ட் உண்டு. அவங்களும் நானும் ஃப்ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாடிஃபை பண்ணி எடுத்த ஃபஸ்ட்டு புறா தான் சாதிக் அப்படின்னு சொல்கிற ஒரு லைன் பேர்டு. அதாவது அது காசின் புறாக்கள், அது காசின் பொங்குள்ள புறா தான். காசில்தாரா அப்படின்னு சொல்லுவோம் அந்த புறாவை. ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா காசின்றது நிறைய பொங்கு இருக்கும், அந்த புள்ளி பொங்கு. காசில்தாரா அப்படின்றது வந்து கொஞ்சம் நல்லா வாழ்க்கை இருப்பு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வரும். இப்போ அந்த ரெண்டையுமே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தது. அந்த புறாக்களுடைய பறவை நாங்கள் எதிர்பார்க்காத பறவை பறந்துச்சு. அதில் வந்து சிக்ஸ் வந்து வந்துட்டு ஃப்ரெண்டு அவங்களோட வந்து காலையில் புறாவை தூக்கி விட்டது, ஈவினிங் வரைக்கும் அந்த புறா பறந்துச்சு. அதாவது அந்த பொடி குஞ்சு எந்த ஒரு ஸ்டெமினாவும் இல்லாமல் இந்த புறாக்கள் அவ்வளோ அழகாக பறந்துச்சு. அப்போ அதிலேருந்து திருப்பி நாங்கள் வேறு அவுட் கிராஸ் கொடுத்தது. அந்த புறாக்களுடைய பறவை ஸ்டைலில் ரொம்ப அழகாக இருந்ததால் அதை நாங்கள் வந்து சாதிக்குன்னு சொல்லி பேர் வச்சு அந்த புறாக்களுடைய சிக்ஸ் அதிகமாக எடுத்து அதை வந்து வேறு லைனேஜ் கூட அவுட் கிராஸ் கொடுத்து அப்படி மாற்றி பண்ணது. அப்போ நம்ம வந்து நான் அந்த டைமில் எப்படி பார்த்தோம் அப்படின்னா காலேஜ் படித்து முடிச்சுட்டு அது கொஞ்சம் வருஷமாக வேலைக்கு போகாமல் அப்படி தான் இருந்தேன். இப்போ நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு, இடையில வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை வீட்டில் நடந்துச்சு. அப்போ இந்த இப்படி இருந்தால் செட் ஆகாது, நமக்குன்னு ஒரு வேலையை வந்து தேடணும், நம்ம ஓரளவுக்கு புறாக்களையும் பார்க்கணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு சோர்ஸ் வேணும் கண்டிப்பாக. இன்றைக்குள்ள காலத்தில் வந்து 20-200 புறா இருக்குது அப்படின்னா அதுக்கு ஃபீடிங் காஸ்ட்டே வந்து பயங்கரமாக இருக்கும். அப்போ வந்து ஃபீடிங் காஸ்ட்டு, இதுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு, அதுக்கு மெடிசின் காஸ்ட்டு, இது எல்லாமே நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வேலையில் இருக்கணும். அப்போ அந்த வேலைகளை பார்க்குறது, வேலையை தேடினேன், நல்ல வேலையும் கிடச்சிச்சு. அப்படி போக பார்த்தோம் அப்படின்னா அப்படி நம்ம சர்க்கிளுமே ரொம்ப பெரிய சர்க்கிளாக மாறிச்சு. இந்த புறாக்கள் மூலமாக கான்டாக்ட்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப பெரிய கான்டாக்ட்ஸாக கிடச்சிச்சு நமக்கு. அதிலேருந்து நிறைய விதமான இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டேன், நிறைய விஷயங்கள் படிச்சுக்கிட்டேன் அப்படி சொல்லலாம். இந்த காசின் புறாக்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சமான புறாக்கள். அந்த காசின் புறாக்கள் நான் நிறைய பேட்டர்னில் புறாக்கள் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக காசினில் வந்து ஒரு காலத்தில் நான் நினைப்பேன், இந்த காசினில் வெள்ளிக்கண் புறா இருந்தால் எப்படி இருக்கும், அந்த வெள்ளிக்கண் புறாவும் வச்சுருக்கேன், அது ஒரு பேட்டர்னாக வச்சுருக்கேன். இல்லை கருங்கண் புறாக்கள் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த பேட்டர்னும் வச்சுருக்கேன். இல்லை மஞ்சக்கண் புறாக்கள் இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஒவ்வொன்றா நான் நினச்சது, நான் பார்த்தது, நான் கற்பனை பண்ணது, இது எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்தோன்னா ரியல் லைஃப்பில் நான் வந்து உருவாக்குனேன், நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய சாய்ஸ் வந்து ப்ரீடிங் பேட்டர்ன் பார்த்தோம்னா கலர் வச்சு ப்ரீட் பண்ண மாட்டேன். இந்த புறாக்களுடைய குவாலிட்டி, அதாவது புறாக்கள் எப்படி இருக்குது, அந்த புறாக்களுக்கு ஏற்ற மாதிரி மேல்லேருந்து பேர்டாக இருக்குன்னா ஃபீமேல்லேருந்து பேர்டு தான். அதுக்கேற்ற மாதிரி அமைப்பில் வந்து நான் ஈக்குவலாக வந்து போடுவேன். சில மேலுக்கு வந்து செகண்டரி வந்து சின்னதாக இருக்கும். ஃபீமேல் வந்து நீட் ஆஃப் செகண்டரியாக அடித்து ஏற்றி விட்டோன்னா அதில் சிக்ஸ் வந்து அப்படி போகும் நல்லாயிருக்கும். பொறுமையாக ப்ரீட் பண்ணுறது, ஒரு கண்டினியூஸ் ப்ரீடிங் பண்ண மாட்டோம். கண்டினியூஸ் ப்ரீடிங் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து இறங்குற சிக்ஸ் வந்து அந்த பெரிய அளவில் நல்லா இருக்காது. புறாக்கள் சின்ன ஷார்ட் பேர்டாக வரும், கண்ணெல்லாம் வந்து வித்தியாசமாக போயிடும். அழகு ஷேப்பில் வந்து மண்டைக்கட்டுலேருந்து எல்லாமே வந்து மாறி அந்த கொலாப்ஸ் ஆகி போயிடும் சொல்லலாம். அந்த ஜெனட்டிக்ஸே வந்து ஒரு கட்டத்தில் வந்து கிராஷ் ஆகி ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஸோ இந்த ஜெனட்டிக்ஸை பற்றி படித்தது வந்து பார்த்தோன்னா அதெல்லாம் பெரிய டாபிக். அதுக்குமே நான் வந்து நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன், நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து இந்த ஜெனட்டிக்ஸை பற்றி சொல்கிறோன்னா அப்படின்னா யூஎஸில் வந்து ஒருத்தங்க இருக்காங்க. யூஎஸில் வந்து அவங்க பேர் வந்து டேவிட் அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் ஆடம்ஸ்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து எப்படி நமக்கு பழக்கம்னா ஃபேஸ்புக்கில் வந்து ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் மூலமாக பழக்கம். ஹோம் ரனில் வந்து அவங்க சாம்பியன் அவங்க ஏரியாவில்.
அப்போ அவங்க வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. ஜெனடிக்ஸ்னால் இப்படி இப்படி இருக்கும், அதாவது ஒரு மேல் ஃபீமேல் எடுத்தோம்னா அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எந்தெந்த மாதிரி கலரேஷன் வந்து ஒரு பேர்டுக்குள்ளே மறைஞ்சிருக்கும், அது எப்படி எப்படி அவுட் கிராஸ் கொடுத்தா நம்ம இந்த மாதிரி கலரில் புறாக்கள் எடுக்கலாம், ஒரு மேலோடைய குவாலிட்டியில் எப்படி, அதாவது மேலோடைய குவாலிட்டியில் எப்படி அதோடைய லைனேஜை உருவாக்கணும், லைனேஜஸ்னால் என்ன, பிளட் லைன்னா என்ன, ஒரு பிளட் லைன் க்ரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் ஐடியாஸ் கொடுத்தாங்க. அதை வச்சு நம்மளுடைய லைஃப்பில் நான் ப்ராக்டிக்கலாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தது. அதாவது ஒரு பேர்லேருந்து ஒரு லைனேஜ் உருவாக்குறது அப்படின்னா இன்றைக்கோ நாளைக்கோ உருவாக்க முடியாது. 5-10 வருஷம் கூட ஆகலாம். ஏன்னா அது உங்களுடைய திறமை, நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ, நீங்கள் எப்படியெல்லாம் அதை வந்து ப்ராக்டிக்கல் லைஃப்பில் டெஸ்ட் பண்ணி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்குறீங்களோ, அதை பொறுத்து தான் ஒரு லைனேஜுமே உருவாக்க முடியும். ஸோ வந்து பார்த்தோன்னா அந்த புறாக்களில் சிம்பிளாக சொல்ல போனால் இது ஒரு கடலை போன்று பெரிய ஒரு பெரிய அமைப்பில் உள்ளது. இதுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா நம்ம இப்போ சுற்றிக்கிட்டே தான் இருக்கணுமே தவிர ஒரு இடத்துல உட்கார ரெஸ்ட் எடுக்க முடியாது. முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ட்ராவலை வந்து நிறுத்த முடியாது. அதனால் நீங்கள் உள்ளே ஒருக்கா போய் உள்ள டீப்பாக போகிறீங்க அப்படின்னா அதுக்கு உள்ள சோர்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஃபேமிலி வைஸும் சரி, ஃபினான்ஷியலாகவும் சரி, ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து ஓரளவு சர்வே பண்ணி போக முடியுமே தவிர, இல்லைனா ஒரு கட்டத்தில் வந்து கண்டிப்பாக அது பிரேக் ஆகிடும். அதனால் இந்த நம்மளுடைய ஃப்ரெண்டை வந்து நீங்கள் தப்படுறதுக்கூடாது. நான் சொன்னதை கொஞ்சம் ரியல் லைஃப்பில் உள்ள விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டடியான அப்புறம் இந்த புறாக்களை வளர்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல முறையில் ஒரு சக்ஸஸும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து வெற்றிகரமாக போகலாம். அதேமாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து அதாவது இந்த புறாக்களை பற்றி தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட் பண்ணுற விதமாக ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கொஞ்சமாக சொல்லிக் கொடுங்க. அப்போ அவங்களும் ஒரு கட்டத்தில் வந்து படிச்சுப்பாங்க. உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா மட்டும்தான் இந்த புறாக்களில் வந்து சர்வே பண்ண முடியும். அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸும் நம்ம சேனலில் வந்து போடுவாங்க. ஸோ நல்லா மைண்ட் பண்ணதே கிடையாது. ஏன்னா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், நான் இந்த புறாக்களை பற்றி என்ன தெரிஞ்சிருக்கேன், நான் இதில் எவ்வளோ அதாவது எப்படி சொல்ல எவ்வளோ செத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் தான் தெரியும். அதனால் வந்து பார்த்தோன்னா அவங்க போடுற கமெண்ட்னால நான் வந்து நான் பட்டது கஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால் நான் வந்து அதுக்கெல்லாம் வருத்தப்பட மாட்டேன். ரீசெண்டாக நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட வந்து ஒரு பிரதர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க. அப்போ அதை பார்த்துட்டு கூட என்கிட்ட 4-5 பேர் கேட்டாங்க, இப்படி கமெண்ட் பண்ணியிருக்காங்களே கஷ்டமாக இல்லையான்னு. எனக்கு உண்மையிலே கஷ்டமாக இல்லை. ஏன்னா நான் ட்ராவல் பண்ண பார்த்து வந்து அவங்களுக்கு தெரியாது நான் என்னென்ன ஃபேஸ் பண்ணேன். நான் புறா பறத்துனது எனக்கு தெரியும். நான் புறா நைட்டு பறத்திருக்கேன், பகலில் பறத்திருக்கேன். நான் புறாக்களை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணது எனக்கு தான் தெரியும். நான் எவ்வளோலாம் பண்ணியிருக்கேன். சில புறாக்கள் சர்ஜரி வரைக்கும் பண்ணியிருக்கேன், அது எனக்கு தான் தெரியும். அந்த புறாக்கள் நான் என்ன பண்ணுன்றது என்ன தவிர அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிய போகிறதில்ல. ஜஸ்ட் அவங்க வீடியோ வச்சுட்டு அவங்க ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுடைய அபிப்பிராயத்தை அவங்க வந்து கமெண்ட்ரியாக போடுறாங்க. அதேமாரி புறா பந்தயன்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கெல்லாம் எவ்வளோ சப்போர்ட் வேணும். அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா அதுக்கு வந்து எவ்வளோ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அப்படி இருந்தால் தான் புறாக்கள் வந்து பந்தய ரீதியாக பறத்த முடியும். அதேமாதிரி என்ன தான் நீங்கள் நல்லா புறா வச்சுருந்தாலுமே பந்தயன்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம். அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பறத்திடுவீங்களாம் கண்டிப்பாக சொல்லவே முடியாது. லக்கு வேணும். புறாக்களை பொறுத்த வரைக்கும் பந்தயம் வேணும். உங்களுக்கு பந்தய ராசி இருக்கணும். இல்லைனா கண்டிப்பாக அந்த புறாக்கள் பந்தயத்தில் விடவே முடியாது. அதுக்குள்ள சான்ஸே உங்களுக்கு கை கொடுக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பந்தயத்துக்கு நானும் நிறைய டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு சூழ்நிலைகள் வந்து அப்படியே வந்து சுற்றி வந்து என்னை வந்து ஒரு புல் ஸ்டாப் வச்சு வந்து அடைக்கணும். அதுக்கு மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாத அளவில் என்னுடைய அடுத்த ஒர்க் வந்து என்னை வந்து ப்ரெஷரைஸ்டாக ஆக்கி வச்சிடும். கண்டிப்பாக நானும் பந்தயம் பறத்தணுன்றதுலாம் என்னுடைய ஆசை தான். அதெல்லாம் இன்னும் நாளடைவில் என்னால் முடிஞ்சிச்சுன்னா நான் பறத்துவேன். அப்படி இல்லைன்னா எனக்கு இருக்கிற பெரிய மன திருப்தி என்னென்னா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு பிடிச்ச அளவுக்கு நான் படித்த அளவுக்குள்ள புறாக்களை நான் உருவாக்கியிருக்கேன். என்கிட்ட அதுக்குள்ள ஸ்டாக் பேர்ட்ஸும் இருக்குது. அதை வச்சு நான் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் கொடுத்துருக்கேன். அவங்க என்னுடைய புறாக்களை ஆசையில் பறத்துறாங்க. அவங்களும் ஹாப்பியாக இருக்காங்க. நான் இது வரைக்கும் எனக்கு கொடுத்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு சர்க்கிளில் எந்த புறாக்களுமே நான் அதாவது கஷ்டப்பட்டு சேகரித்து உருவாக்கின புறாக்கள் சொதப்பலை, எங்கேயும் போய் கால் போடலை, அடுத்த வீட்டில் போய் இறங்கலை. புறாக்கள் நல்லா பறந்துருக்கு. புறாக்கள் வந்து நல்ல அறிவாகவும் இருந்திருக்கு. அந்த புறாக்களை வச்சு அவங்களும் நல்லா வந்து ஹாப்பினஸோட இந்த புறாக்கள் ஹாப்பியில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டு அடுத்த வீடியோ டிஃப்ரெண்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சாலும் சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.